வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கட்டி முடிச்சு 25 இல்ல 30 ஆண்டுகளை கடந்த வயதான வீடுகளின் உறுதித்தன்மை மற்றும் வலிமையை எப்படியெல்லாம் அதிகப்படுத்த முடியும்ங்கிறத பத்தியும், பொதுவா பழைய கட்டிடங்கள்னாலே நமக்கு எழக்கூடிய காமனான ஸ்ட்ரென்த் சம்பந்தமான பிரச்சனைகள் என்னென்ன, அதுக்கு என்னென்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குன்னு, உங்க பழைய வீட்டை இடிக்காம எளிமையா பட்ஜெட்ல எப்படி மறுசீரமைக்கிறதுன்னு, அதன் பழைய உறுதித்தன்மையை எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு A to Z பட்ஜெட் ரிப்பேர் ஒர்க் டெக்னிக்கை பத்தி அடுத்த 5 நிமிஷத்துல விரைவாகவும் பார்த்து முடிச்சிடலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கண்டினியூ புரியும். அன்னைக்கு நம்ம சேனல் பேஜுக்கு புதுசா இருந்தா, நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். குறைஞ்ச செலவுல அதிக தரமான வீடுகளை எப்படியெல்லாம் கட்ட முடியும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சிவில் எக்ஸ்பிரஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். எந்த ஒரு கட்டிடமா இருந்தாலும் அதுக்கு ரிப்பேர் ஒர்க்னு ஒன்னு தொடங்கினா இந்த 4 காரணங்கள்ல ஏதாவது ஒன்னாதான் இருக்கணும். ஒன்னு, அந்த வீட்டுல அங்க இங்கன்னு விரிசல் விட்டு பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சு போய் செவுத்துல தண்ணீர் பூத்து ஓதம் அடிச்சிருக்கும். அதை பார்த்து பயந்து ரிப்பேர் பண்ணணும்னு முடிவு பண்றவங்க. ரெண்டாவது, எக்ஸ்ட்ராவா வீட்டுக்கு மேல ஒரு தளம் எழுப்பணும்னு நினைப்பாங்க. பட் பில்டிங் பழசா இருக்கிறதுனால தாங்குமோ தாங்காதோன்னு சந்தேகத்துல வீட்டை ஸ்ட்ரென்தனிங் பண்ணி வலுப்படுத்தணும்னு ரிப்பேர் ஒர்க்குக்கு அணுகுறவங்க. மூணாவது ரகம், வருஷங்கள் போக போக ரோடுகள் மேடாகியும் வீடுகள் பள்ளமாகியும் இதன் காரணமா மழை பெஞ்சா வீட்டுல தண்ணி ஊத்தெடுக்கிறதும் சாக்கடை தண்ணி வீட்டுக்குள்ள வருதுன்னு ரிப்பேர் ஒர்க்குக்கு அணுகுறவங்க. நாலாவது ரகம், பழைய வீட்டுல வாஸ்து சரியில்லை, எல்லாமே அபசகுணமா தான் நடக்குது, அது இதுன்னு வாஸ்து காரணங்களால வீட்டு அறைகளை மாத்தி அமைக்க ரிப்பேர் ஒர்க்குக்கு அணுகுறவங்க. இப்படி எந்த ஒரு காரணங்களுக்காக நீங்க வீட்டை ஆல்டர் பண்ணி ரெஸ்டோர் பண்ணணும்னு முடிவு பண்ணாலும் முதல்ல செய்ய வேண்டியது, அந்த கட்டிடத்தை முழுசா ஆய்வு செஞ்சு தலை முதல் பாதம் வரைன்னு ஸ்லாப்ல இருந்து லோடு எது வழியா தரைக்கு அஸ்திவாரத்தை போய் சென்றடைதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப சமீபமா கட்டுற வீடுகள் எல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருங்கிற ஃபூட்டிங் காலம் பீம்னு போட்டு அதோடைய பிடிமானத்துல ஸ்லாப் அமர்த்துறது. பட் அதுவே 20 வருஷம் பழைய வீடுகள் எல்லாம் லோட் பியரிங் முறைங்கிற இப்படி சுவர்கள் வழியா தான் ஸ்லாபுடைய மொத்த எடையும் அஸ்திவாரத்துக்கு போகுது. ஆக கட்டிடத்துடைய எடை எந்த சுவர் வழியா போகுதுன்னு தெரிஞ்சு அதை எப்பயும் தப்பி தவறி கூட டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கணும். ஒரு கட்டிடத்தை வலுப்படுத்துறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல அந்த கட்டிடத்துல இருக்கிற தேவையில்லாத பாரத்தை குறைக்கிறது. உதாரணத்துக்கு, உங்க ஸ்லாப் வீக்கா இருக்கிறதா இருந்தா அந்த ஸ்லாப்ல உள்ள தேவையில்லாத பாரமான மாடி தோட்டம், செடிக்கான தொட்டிகள்னு தவறான இடங்கள்ல கட்டப்பட்டிருக்க பெரிய கனமான தண்ணீர் தொட்டிகள்னு எல்லாத்தையுமே எடுத்துடணும். தேவைப்பட்டா கனமான தண்ணீர் தொட்டிகளுக்கு பதில் சின்ன சின்ன PVC லைட் வெயிட் டேங்குகளை வாங்கி முடிஞ்ச வரை நல்ல இடைவெளி விட்டு அதை பொருத்தி இப்படி ஸ்லாப்ல உள்ள டெட்லோட முடிஞ்ச வரை குறைக்கணும். பின் ஸ்லாபுகளின் அடிப்பகுதிகளில் இப்படி காங்கிரீட் உறிஞ்சு பேர்ந்து விழுந்து இப்படி அதுக்குள்ளர கம்பி துருப்பிடிச்சு வெளியில தெரிஞ்சா ஸ்லாப்ல டெரஸ் வழியா தண்ணி இறங்க எங்கெங்க வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை முதல்ல கரெக்ட் பண்ணணும். உதாரணமா, டெரஸ்ல உள்ள கிளே டைல்ஸ் பாசி பிடிச்சி ஜாயின்ட்ஸ்கள்ல பேஸ்ட் வீக் ஆகி அது வழியா தண்ணி கசிஞ்சு ஸ்லாப்ல ஊறுதான்னு கண்டுபிடிச்சு பின் டைல்ஸை பிரஷர் வாஷ் பண்ணி வீக்கா லூசா இருக்கிற கிளே டைல்ஸ்கள் எல்லாம் பேத்தெடுத்து டைல்ஸ்க்கு அடியில நல்ல பிராண்டட் வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் அப்ளை பண்ணி திரும்ப அதே டைல்ஸை சீலண்ட் போட்டு எடுத்த இடத்துலயே ரீஃபிக்ஸ் பண்ணி தேவைப்பட்டா டெரஸ் ஃபுல்லா கிளே டைல்ஸுக்கு மேல 2 கோட்டிங் வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் அப்ளை பண்ணிக்கிறது மூலமா தாமரை இலை மாதிரி தண்ணி ஸ்லாபுக்குள்ள போகாததை உறுதிப்படுத்திக்கணும். ரொம்ப முக்கியமா, டெரஸ் ஸ்லாப்ல மழை தண்ணி எந்த இடத்துலயும் தேங்காதபடி ஸ்லாப்ல வாட்டம் கொடுத்து தண்ணி அவுட்லெட் பைப் வழியா கீழே தரைக்கு போறதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸ்லாபுடைய மேல் பகுதி முடிஞ்சதும் இப்ப ஸ்லாபுக்கு அடியில இப்படி காங்கிரீட் புரிஞ்சு பேர்ந்து வந்த பகுதியில எங்கெல்லாம் காங்கிரீட் வீக்கா இருக்கோ பொறுமையா ஸ்லாபை தட்டி பார்த்து வீக்கான காங்கிரீட்டை பேர்த்தெடுத்து பேர்ந்து வராத ஸ்லாப் நல்லா இருக்கிற பகுதியில சின்னதா ஸ்லாபை ஆழமா சிப் பண்ணி அந்த பகுதியில உள்ள கம்பிகள் நல்லா இருக்கா இல்ல இப்படி பேர்ந்து வந்த பகுதிகளில் இருக்கிற மாதிரி துரு பிடிச்சிருக்கான்னு பாத்துக்கணும். அப்பதான் துரு ஸ்லாப்ல அப்பதான் எவ்வளவு தூரம் பரவி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை டெஸ்ட் பண்ண நல்லா இருக்கிற ஸ்லாப் பகுதிகளையும் துரு பிடிச்சிருந்தா இன்னும் அடுத்தடுத்து நிறைய கார்னர்கள்ல சிப் பண்ணி கம்பி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை ஸ்லாப் முழுக்கவும் கம்பி துரு பிடிச்சிருந்தா சாரி டு சே ஸ்லாபை ஃபுல்லா உடைச்சிட்டு துரு பிடிச்ச ராட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு புது ராடுகளை சுவர்கள்ல குறைஞ்சது 9 இன்ச்சுக்கு ட்ரில் பண்ணி லாக் செட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரு வீக்கான ரூமுக்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷா புது ஸ்லாப் மாதிரி காங்கிரீட் போட்டுக்கிறது தான் நல்லது. ஒருவேளை ஸ்லாப் ஃபுல்லாலாம் கம்பியில துரு பரவாம இருந்தா ஜஸ்ட் இன்ஃபெக்ட் ஆன அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் சிப் பண்ணி கம்பியை கிளீன் பண்ணி அதுக்கு மேல கரோஷன் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் கொடுத்து பழைய காங்கிரீட்டுக்கு மேல பாண்டிங் ஏஜென்ட்ங்கிற ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணி புது கலவையை பூச வேண்டியதுதான். இதுல அந்த இன்ஃபெக்ட் ஆன போர்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ண கிளாஸ் ஃபைபருங்கிற இந்த பொடியான நார்களை கலவையில கலந்து ஸ்லாப்ல இப்படி பூசணும். இந்த கிளாஸ் ஃபைபர் மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காத பட்சம் சாதாரண லோக்கல் ஹார்ட்வேர்ஸ் கடைகளிலே கிடைக்கக்கூடிய PVC கோட்டட் GI மெஷ் வலைகளை ஸ்லாப்ல ரெசிஸ்ட் பண்ணி பொருத்தி அதுக்கு மேல ரெகுலரான சிமெண்ட் கலவையை பூசணும். அவ்வளவுதான். இந்த GI மெஷ் வலைகள் வீக்கான இன்ஃபெக்டட் ஸ்லாப் போர்ஷன்ல டென்ஷன் ஃபோர்ஸ்ங்கிற இழுவிசையை அதிகப்படுத்துது. இதனால பழைய ஸ்லாபுடைய ஸ்ட்ரென்த்ல 20% வரை நம்மளால அதிகப்படுத்த முடியும். இந்த மாதிரி சிம்பிளா மெஷ் வலையை பயன்படுத்தி கம்மி பட்ஜெட்ல ஒரு ஸ்ட்ரக்சரை வலுப்படுத்துற முறைக்கு ஃபெரோ சிமெண்ட் ஜாக்கெட்டிங்னு பேர். இந்த ஃபெரோ சிமெண்ட் ஜாக்கெட்டிங் முறையை பயன்படுத்தி நம்மளால ஸ்லாப் மட்டும் இல்லைங்க, பீம், காலம், ஏன் செங்கலாலான சுவர்களை கூட வலுப்படுத்த முடியும். ஜஸ்ட் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பழைய வீக்கான ஸ்ட்ரக்சருடைய இன்ஃபெக்டட் லேயரை பொறுமையா சிப் பண்ணி எடுத்து
அதுல துளி கூட டஸ்ட் இல்லாதபடி தண்ணி ஊத்தி சர்ஃபேஸை கிளீன் பண்ணி உள்ளுக்குள்ளார கம்பி தெரிஞ்சா கரோஷன் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் கெமிக்கலை 2 லேயர் அடிச்சு அது காஞ்ச உடனே பூச போற புது கலவை பழைய ஸ்ட்ரக்சர்ல நல்லா ஓட்டுறதுக்கும் எக்ஸ்ட்ராவா கூடுதல் பிடிமானத்துக்கும் பாண்டிங் ஏஜென்ட்ங்கிற கெமிக்கலை ஸ்ட்ரக்சர்ல பூசி சிமெண்ட் மணல் கலவைய 1:3ங்கிற விகிதத்துல தண்ணியை குறைச்சு ஊத்தி களிப்பா கலந்து ரெடி பண்ண ஸ்ட்ரக்சர்ல இப்படி மெஷ்ஷுக்கு மேல பூச வேண்டியதுதான். இந்த டெக்னிக்கை யூனிவர்சலா பல யூனிவர்சிட்டியில டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நான் பர்சனலா என் கிளைண்ட்ஸுக்கு பட்ஜெட்ல தான் வீட்டை ஸ்ட்ரென்தனிங் பண்ண இந்த ஃபெரோசிமெண்ட் ஜாக்கெட்டிங் டெக்னிக்கை தான் ரெக்கமெண்ட் பண்றேன். உங்க கட்டிடத்துறைய ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வீக்கா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல இந்த ஃபெரோசிமெண்ட் ஜாக்கெட்டிங் டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு இன்ஜினியரோட மேட் பரவாயில்ல. இன்ஜினியர்னு ஏன் அழுத்தி சொல்றேன்னா பழைய கட்டிடத்தை உடைச்சு சிப் பண்றதுங்கிறது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. ஏன்னா கட்டிடத்துடைய ஸ்ட்ரக்சர்ல நம்ம உண்டாக்குற சின்ன சின்ன அதிர்வுகள் கூட கட்டிடத்துடைய வலுவை குறைச்சு பில்டிங்கே கொலாப்ஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இதனாலதான் ஒரு ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் பர்சன் சைட்ல கூடவே இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆக ஒரு ஸ்ட்ரக்சர் எவ்வளவு மோசமா இருந்தாலும் அதை பர்ஃபெக்டா ஸ்டடி பண்ணி கரெக்டான வழியில முயற்சி பண்ணா டெஃபினட்டா அதை வலுப்படுத்திட முடியும். ஒரு கட்டிடத்தை இடிக்கிறதுங்கிறது ரொம்பவே ஈஸி. பட் அதுக்கு முன்னாடி அந்த முடிவு தான் ஒரே வழியான தகுதியான வல்லுநர்கள்ட்ட முறையா ஆய்வு பண்ணி உங்க பணத்தை மிச்சப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.